அது என்னவோ இனி என் வயித்துக்குள்ள இருக்கும்போது எனக்கு ஸ்கின் இஷ்யூ எதுவுமே வரல. வெளில வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப டார்க் ஆகுற மாரி எனக்கே ஃபீல் ஆகுது. வயித்துல இருக்கும்போது அவ்ளோ க்ளோவிங்கா இருக்கும். அது என்னமோ அத விடுங்க. காலையில வந்து சப்பாத்தி வந்து கொத்து பரோட்டா மாரி போட்டு சாப்பிடுவோம் முட்டை போட்டு. அது ட்ரை பண்ணேன். இனி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீக்கங்கா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதில வந்து சீரகம், குருமிளகு, பூண்டு, மஞ்சத்தூள், லைட்டா ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் ரெட் அவல் வந்து லைட்டா போட்டிருக்கேன். காய் தான் வந்து அதிகமா போட்டிருக்கேன். இது சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் நான் நெனச்சேன். பட் நல்லாருக்கு போல டேஸ்ட் அவன் நல்லா சாப்பிட்டான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தென் இனியன் வந்து எதுக்கு இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்ல. ஒரு 5 நிமிஷம் தான் அந்த சேர்ல உட்கார வைப்பேன். அந்த 5 நிமிஷத்துலயே என் மண்டைய நானே பிச்சுக்கிட்டு ஓடணும். அந்த அளவுக்கு அவன் பண்றான். அத கீழயும் விட மாட்டேங்கிறான், எடுத்தும் வச்சுக்க மாட்டேங்கிறான். எதுக்கு அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியாது. இந்த கேப்ல அவங்க அப்பா வந்துட்டாங்க. சட்டார்ன்னு சொல்லி தயிர் சாதம் செஞ்சு, உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சேன். அவ்வளோதான் என்னால செய்ய முடிஞ்சது. அவன வச்சுட்டு வீடியோவும் எடுக்கணும், அவனையும் பார்க்கணும், வேலையும் செய்யணும். மண்டையெல்லாம் பிச்சுக்குது எனக்கு.